இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது 75% விவசாயத்தை நம்பி இருந்த நாடு இது. இந்த நாட்டிலிருந்து விவசாயத்துக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கல. இப்பொழுது மேலூர் தொகுதியில் விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மிக தாமதமாக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருடைய வரவு விவசாயிகளுக்கு நல்வரவு. வெள்ளைக்காரைத்துறை பெண்ணிக்கு ஆசையோடு நிற்கும் வேட்பாளர் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர். வேலை இல்லாம ரொம்ப சிரமமா இருக்குது. விலைவாசிகளை குறைக்க வேண்டும். நம்ம மேலூர் ஒருபோக பாசன விவசாய சங்கத்துக்கு ஓட்டு போடணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட விவசாய சங்கத்துக்காக விவசாயிகளுக்காக போராடக்கூடிய சங்கத்துக்கு கம்பல்சரி நம்ம சட்டசபையில எதிரொலிக்கிறதுக்கு நம்மளோட ஒரு பிரதிநிதி வேணும். அந்த பிரதிநிதி இந்த மாதிரி ஒரு தலைவரா இருந்தா நம்மளோட சங்கத்துக்கு பாரம்பரியமா உழைச்சுக்கிட்டு வர்ற அதே சங்கத்தை தலைவர்கள் குடும்ப குடும்பமா நடத்தி கொண்டு வர்றாங்க. அந்த இது கட்டாயம் சட்டசபை வரைக்கும் எதிரொலிக்கணும். நம்மளோட ஒரு பெரிய பாசன விவசாயிகளுக்கு ஏற்பட்டக்கூடிய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றப்பட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ நீதிமன்றங்கள் போய் எத்தனையோ வழக்குகளை சந்திச்சு எவ்வளவோ நிலைமைகள்ல இருந்த பிரச்சனைகளை பூரா நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பாசன பகுதிக்கு தண்ணி வர்றதுக்கு உறுதியா இருக்கிறது நம்ம சங்க சார்புல. அந்த சங்கத்துக்கு கம்பல்சரியா நம்மளுக்கு ஒரு உறுதுணையா இருந்து எல்லா மக்களும் பாகுபாடின்றி விவசாய சங்கம் செழிக்கணும், விவசாயிகள் செழிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த எலெக்ஷன்ல கம்பல்சரி நம்மளோட சங்கத்தின் சார்பா, நம்ம மக்களின் சார்பா, நம்ம ஊரின் சார்பா அண்ணனுக்கு எல்லாரும் வாக்களிக்கணும். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு, பேபி அணையை பலப்படுத்தி 152 ஆக்கலாம்ட்டு. ஆனா ஆண்டு அரசுகள் ஒரு 20 வருஷமா எதுவுமே செய்யல. கோரிக்கை மனு நிறைய அனுப்பி பார்த்தா எதுவுமே செய்யல. அதனால நம்ம தேர்தல் நின்று போனா சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கலாம். ஒரு கட்சி ஆதரவோட போனா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 152 அடி ஆக்கலாம், 152 அடி. ஆனா மேலூர் பகுதியெல்லாம் இருபகமாக்கலாம். அந்த 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 தலையாய பிரச்சனைக்காக தான் நாங்கள் அந்த அரசியலில் நுழைகிறோம். மேற்கொண்டும் எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அரசியல் கட்சிகள்கிட்ட. நாங்கள் அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை திறக்க சொல்லி போராடுறோம், நெல் கொள்முதலை காப்பாற்ற சொல்கிறோம். இதையுமே கண்டுக்கிறது இல்லை. எல்லாமே பணம் கொடுத்து வாக்கு வாங்கிடலாம்ட்டு மக்களையும் எங்களை விவசாயிகளையும் ஏமாத்திட்டே இருக்காங்க. அதே நீயும் ஏமாறக்கூடாது என்றுதான் நாங்கள் அரசியலில் நுழைஞ்சோம். எங்களுக்கு வாக்களித்து ஆதரவு அளிக்கும்படி அனைத்து வாக்காளர்களையும் பொதுமக்களையும் விவசாயிகளையும் கேட்டுக்கொள்கிறேன். வியாபாரம் இல்லை, போக்குவரத்து இல்லை, பாவம் ஆட்டோ டிரைவர் எல்லாம் சவாரி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால நாங்கள் எம்எல்ஏ பதவியை தான் சட்டசபையில் கிரானைட் தொழிற்சாலையை விதிமுறைகளுக்கு உட்பட்டு திறக்கிறதுக்காக குரல் கொடுப்பேன். நூற்பாலையும் திறக்க சொல்லுவேன். வேறு பல தொழிற்சாலைகளையும் திறக்க சொல்லி மத்திய அரசு மூலமாக ஏற்பாடு செஞ்சால் இந்த மக்கள் வாழ்வாதாரம்லாம் பெருகும். இந்த ஆட்டோ டிரைவருக்கெல்லாம் சவாரி நிறையா கிடைக்கும். எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தப்பெல்லாம் நான் நிராகரிச்சுட்டு இப்போ ஏன் நிற்கிறேன்னா, இந்த கிரானைட் தொழிற்சாலையும் நூற்பாலை இருந்தப்ப மேலூரில் பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு. எல்லா கடைகள்லையும் வியாபாரம் பெருகிச்சு. மக்கள்லாம் அங்கே குடிபெயர்ந்தாங்க. அடிக்கடி எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஆகுது, விவசாயம் அதனால பாலாகுது. அதனால இப்போ எங்களுக்கெல்லாம் தொழில் பாதிக்குது, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அது 152 அடி ஆக்க அரசு உத்தரவிட்டு, உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு 20 வருஷம் ஆகியும் எந்த அரசு அது நடவடிக்கை எடுக்காம அதை நடவடிக்கை எடுக்க கோர்றோம். அப்புறம் இருந்த நூற்பாலையும் மூடிட்டாங்க, கிரானைட்டையும் மூடிட்டாங்க. இந்த ஊருக்கு இந்த பணப்பழக்கமே இல்லாமல் போச்சு. அதனால மக்கள்லாம் இங்க வர்றதே இல்லை மேலூருக்கு. விவசாய சங்க தலைவருக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம். முருகனுக்கு ஓட்டு போடுவோம். விவசாய சங்க தலைவர் முருகனுக்கு, விவசாய சங்க தலைவர் முருகன் இருக்கிறாரு, அவர் நாங்கள் எப்போ ஆதரிப்போம். அரங்கால் சிவங்கோயில் அரங்கால் இதாக இருக்காரு, தலைவராக இருக்காரு, நல்லா செஞ்சாரு. இன்னும் வந்தா இன்னும் நல்லா செய்வார். மேலூர் மக்கள் யாருக்கும் உதவி செய்வாரு, நல்லது கிடைக்கும். அவங்க அப்பா மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிறாரு நம்ம முருகனே. அவர் வந்தா எப்படி ஆதரவளிப்பீங்க? தாராளமா செய்வாரு, நம்ம ஆதரிக்கணும், உரிமையோட ஆதரிக்கணும். நம்ம உள்ளூர்காரரு, சரிங்க, அவர் நம்ம கேட்கறத உதவுவாரு, செய்வாரு. எது தைரியமா போய் கேட்கலாம், மற்ற ஆள்கிட்ட போய் கேட்க முடியாது. இப்போ மேலூர் மக்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவளிப்பீங்கண்ணே? அவசியமா அவருக்கு உதவி செய்வாரு. அவர் நல்ல மனசுக்காரரு. சரிங்க. அரசியல் நிற்கிறதுக்கு முன்னாடியே நல்லா செஞ்சிருக்காரு. அதனால அவர் நாங்கள் எப்பயுமே ஆதரவு கொடுப்போம். முருகன் அரசியல் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். முன்னாடி நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் தற்போது இதாக இருக்குது. அதனால் அவர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசியலில் இறங்கி எல்லா வேலையும் பார்க்கணும். கும்பாபிஷேகம் பூரா அவங்க தலைமையில தான் நடந்துச்சு. எல்லாமே அவர் பொறுப்பாளர். அவருக்கு எல்லாம் நல்லது செய்வார், எல்லாத்துக்கும் நல்லா கொடுப்பாரு, வைப்பார்.
சரிம்மா, ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அவர் நின்னாருன்னா எல்லாரும் ஆதரவு கொடுப்பீங்களா? அதெல்லாம் நல்லா கொடுப்போம். விவசாய சங்கம் முருகனுக்கு தான் வாக்களிப்போம். முருகன் ஐயா வந்து கும்பாபிஷேகத்தை சிறப்பாக பண்ணாங்க. நல்லா சிறப்பாக நடந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு முன்னாடியே அரசியல் நிற்பார்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்போ நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு சப்போர்ட், எங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. பாசன விவசாயிகள் நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து முல்லைப்பெரியார் விவசாயிகளுக்கு முல்லைப்பெரியாரில் நிறைய பிரச்சனை இருக்குது. முல்லைப்பெரியார் நீர்மட்டத்தை 152 அடி ஆக்காதது, வைகை அணை தூர்வாரது என்று பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த கோரிக்கையை வச்சு பார்த்து ஏமாந்து போய் இந்த தேர்தலில் நாங்களே நிற்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அதுக்காகவும் அதையும் சொல்லி எங்களுக்கு ஆதரவு கேட்டோம். எல்லாரும் தரதா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை 7 வருடமாக மூடி கிடக்கு. எதுக்கோ செலவழிக்கிறாங்க. ஒரு ஜல்லிக்கட்டு திடல் 100 கோடிக்கு செலவழிக்கிறாங்க. 30 கோடிக்கு இந்த சர்க்கரை ஆலை திறக்க மாட்டேன்றாங்க. நாங்களும் பல தடவை பல கட்ட போராட்டம்லாம் பண்ணி பார்த்துட்டோம். எதுவுமே நடக்கலை. அந்த கோரிக்கையை சொல்லி இந்த தடவை நாங்கள் எலெக்ஷனில் நிற்கிறோம். எங்களுக்கு ஓட்டு போட்டால் அந்த நிச்சயமாக எப்பாடுபட்டாவது அந்த அலங்காநல்லூர் சர்க்கரை மில்லையை திறக்க முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொண்டு வாக்காளர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.